இது மாதுளம்பழம். அப்போ இது ஆப்வியஸ்லி மாதுளம்பழம் ஜூஸாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் இல்லை, இது மாதுளம்பழம் டீ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதுளம்பழம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாக உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பழத்தை மட்டும் சாப்பிட்டு இந்த தோலை தூக்கி எறிஞ்சிடும். ஆனால் அப்படி செய்யாமல் இந்த தோலை கட் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா மாதுளம்பழம் டீ ரெடி ஆகிடுச்சு. மூக்கு கொஞ்சம் புடப்பாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும் அப்படி தான் நினைக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் மூக்கு புடப்பாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காக இப்படி யோசிக்கல. உண்மையாலுமே மாதுளம்பழம் டீ ரொம்ப நல்லது தான். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாலிஃபினால்ஸ் நிறையா இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப நாள் கால் வலி மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் டெய்லி குடிக்கலாம். நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீ குடித்தாதான்ப்பா செரிமானமே ஆகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் இந்த டீ குடிச்சிங்கன்னா செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லை, சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் ஸ்பைக் ஆகிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் டேனின்ஸும் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கட் ஹெல்த், வயிற்றுப்பகுதி செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒன் பர்சன்ஸ் ட்ராஷ் இஸ் அனதர் பர்சன்ஸ் ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக அந்த மாதுளம்பழத்தோட தோலை குப்பையாக தான் நினச்சி தூக்கி போட்டுருந்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த தோலை வச்சு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற ஒரு அருமையான டீ செய்யலாங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நேராக பழக்கடைக்கு போங்க. அங்கே செந்தில் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணன் பழம் வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லி என் பேரை சொல்லி 2 பழம் கேளுங்க. உங்கள் அண்ணன் பெரிய கலெக்டரா, காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் ஏன்ட்டு பழக்கடைக்காரங்க யாரும் சொல்லிடாதீங்க. எங்கள் அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்கள் அண்ணன் கலெக்டரா, காசை கொடுத்தா எவ்வளோ வேணா கொடுப்பையா? ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய என்ன இது ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேரை சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்க. ஓகே, போயிட்டு வரேன். பை பாய்.